திருப்பதி அருகே மரம் வெட்டச் சென்ற தமிழக தொழிலாளர்கள் மீது ஆந்திர காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக திருப்பதியில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து சொல்லுங்கள். அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் 20 பேர் அங்கு சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவிற்கு ஒரு உண்மையான தகவல் சரவணன்? ஆமா, இது இப்பதான் நாங்க காட்டுக்குள்ள பார்க்க போய்கிட்டு இருக்கோம். 20 பேர் 2 இடங்களை சேர்ந்த 2 இடத்துல சுட்டுக் கொண்டிருக்கதா தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. தகவலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அது உண்மையான தகவல் தான். இவங்க ஹலோ 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கிறது. உண்மையில் 20 பேர் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவலா? இல்ல, இப்ப 2 இடத்துக்கு போக வேண்டியனால ஒரு இடத்துல உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துக்கு உறுதிப்படுத்த போனேன். ஏன்னா ஒரு காடு செம்ம உள்ள ஒரு அடல்ல போறதுனால கொஞ்சம் சிரமமா தெரியல போக வேண்டியதுனால போய் ஒரு முடிவு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரவணன், ஆந்திர காவல்துறையினர் அதாவது சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. எந்த இருவேறு இடங்கள், அந்த இடங்களாக குறிப்பிடப்படுபவை எவை எவை? ஸ்ரீமாரிமேடு, அதாவது திருப்பதி தரைப்பகுதியிலிருந்து மலைப்பகுதிக்கு செல்லக்கூடிய இன்னொரு பகுதி படிக்கட்டு என்ற பகுதி. சரவணன், அதாவது உயிரிழந்த தொழிலாளர்கள் யார் யார் என்கிற அடையாளம் விவரம் ஏதேனும் இதுவரை தெரிந்திருக்கிறதா? ஏதேனும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா? அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த எந்த பகுதியிலிருந்து அங்கு சென்றார்கள் என்ற ஏதேனும் தகவல்கள் வந்திருக்கின்றனவா சரவணன்? இல்ல, இதுவரைக்கும் எந்தவித தகவலும் கிடைக்கல. இருந்து வர்ற கூலி தொழில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்கின்றன. நாம் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செய்திகளில். அதாவது தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அங்கு மரம் வெட்ட செல்கிறார்கள். இது போன்ற சம்பவங்களும் நிகழ்கின்றன. எந்த ஒரு காரணத்திற்காக, அதாவது தொழிலாளர்களை சுட்டுக் கொல்லும் அளவிற்கு ஆந்திர காவல்துறையினருக்கு அதிகாரமானது வழங்கப்பட்டிருக்கிறது? இதற்கான காரணம் என்ன? அவர்களிடம் காரணம் கேட்டால் ஒரே காரணத்தை தான் சொல்ல விரும்புறாங்க. அவங்க எதிர்த்தாக்குதல் கற்களால எங்களை எரிகிறதோ, எதிர் தாக்குதல் நடத்துறோம். இதுக்கு முன்னாடி பல்வேறு பகுதிகளில் இது மாதிரி தாக்குதல் நடத்துறாங்க. தற்காப்புக்காக நாங்கள் சொல்றோம் அப்படின்ற மாதிரி தகவல் அவங்க ஆந்திர மாநில போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. சரவணன், இந்த 20 பேர், அதாவது இப்பொழுது கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் 20 பேரும் உண்மையிலேயே சந்தனமரம் வெட்டுவதற்காக அங்கு சென்றவர்கள், செம்மரம் வெட்டுவதற்காகத்தான் அங்கு சென்றார்கள் என்ற தகவலும் ஏதேனும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா சரவணன்? இல்ல, இவங்க காட்டுப்பகுதியில சுட்டுக் கொண்டிருக்கன்றனால கண்டிப்பா அவங்க மரவெட்ட வந்தவங்களா தான் இருக்கக்கூடும் அப்படின்ற தகவல் இருக்கு. பல்வேறு காட்டுக்குள்ள என்ன வேலை அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிறாங்க. ஆந்திர காவல்துறையினர் மத்தியிலோ அல்லது அதிகாரிகள் தரப்பிலிருந்தோ ஏதேனும் தகவல்கள், ஏதேனும் செய்தி அறிக்கை ஏதேனும் வெளியிடப்பட்டிருக்கிறதா இந்த ஒரு விஷயம் குறித்து, இந்த ஒரு விவகாரம் குறித்து? இதுவரைக்கும் எந்தவித அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும். உங்கள் தகவல்களுக்கு நன்றி சரவணன்.